பொதுவாக பல்கலைக்கழகம் உயர்கல்வி ரெண்டு வரைக்கும் இப்போ பிரதானமாக மாணவர்கள் யோசிப்பாங்க, இது ஒரு பெரிய விஷயம். யூனிவர்சிட்டிக்கு போகிறது ஒரு பெரிய காரியம், அப்படி ஒரு பெரிய காரியமே இல்லை. நான் இந்த லட்சியத்தை சொன்னால் எல்லாரும் சிரிப்பினோம். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஆன்மீகத்தில் ஈடுபடணும். நான் முதலாவது ABCD படித்தது கிட்டத்தட்ட 3 or 4 வகுப்புல தான். நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசித்து அந்த புத்தகத்தில் ஒரு ஆர்வம் வரவழிக்கிட்டுதுண்டா அடுத்த புத்தகத்துக்கு போவீங்க. வணக்க நேர்களே, துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு பிரமுகரைத்தான் சந்திக்க போகின்றோம். அதாவது இன்றைய இளம் சமூகத்துக்கு, இன்றைய இளைஞர்களாக இருந்தால் என்ன, யுவதிகளாக இருந்தால் என்ன, அவர்களுக்கு இவ்வாறான இந்த துறைகளில் பிரபலமான மனிதர்களை சந்தித்து அவர்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக பகிர்ந்து கொள்வதனூடாக இன்றைய சமுதாயம் எவ்வாறான விடயங்களை கற்றுக்கொள்கின்றது, அவர்களிடமிருந்து எவ்வாறான விடயங்களை பெற்று அவர்களும் அவர்களை போன்று நல்லதொரு நிலையில் வருகின்றார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நாங்கள் அடிப்படையாக கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் நாங்கள் ஒரு பேராசிரியரைத்தான் நாங்கள் இந்த துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக சந்திக்க போகின்றோம். நான் நினைக்கின்றேன் இவர் மூலமாக பல விடயங்களை இன்று இளம் சமூகம், ஏனென்றால் பல இளைஞர்களை அவர் சமூகத்தில் நல்லதொரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். எனவே இவருடைய இந்த அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்களை நாங்கள் எவ்வளவு எடுத்துக்கொள்ளப் போகின்றோம், நாங்களும் எவ்வாறு இவர்களை போன்று முன்னுக்கு வரப்போகின்றோம் என்பதை பார்க்கலாம். அவர் வேறு யாரும் இல்லை, அரவிந்த் சுவாம்பிள்ளை என்கின்ற பிரமுகர் தான். வணக்கம். வணக்கம். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களை போன்ற சமூகத்தில் நல்லதொரு நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் இன்றைய இளைஞர் யுவதிகளை சமூகத்தில் நல்லதொரு நிலைக்கு கொண்டு வருகின்றனர். முதலில் அதற்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். ஏனென்றால் இன்றைய மாணவர்களாக இருந்தால் என்ன, இளைஞர்களாக இருந்தால் என்ன செய்வது என்கின்ற ஒரு நிலைப்பாடு, அதாவது எங்களுக்கு அடுத்த இப்போ உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தின் பின்னர் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தொகுதி மாணவர்கள் தெரிவாவார்கள். அடுத்தவர்கள் தொழில்நுட்ப கல்லூரி என்று வருகின்ற பொழுது அடுத்த மாணவர்கள் நாங்கள் என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு, அல்லது நாங்கள் எந்த கல்வியை கற்றால் நாங்கள் சமூகத்தில் நாங்களும் நல்ல நிலைக்கு வரலாம் என்ற ஒரு நிலைப்பாடு. அதாவது கூறுவார்கள், அதாவது படிக்கின்ற பொழுது அதனுடைய அருமை தெரியாது, படிப்பு முடிந்ததன் பின்னர் தான் படிப்பினுடைய அருமை தெரியும். எனவே இன்றைய இளம் சமூகத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உண்மையில் நான் நினைக்கின்றேன் பலரை நீங்கள் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இன்றைய இளம் சமூகம், அதாவது இந்த பாடசாலை பல்கலைக்கழக தெரிவு என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? பொதுவாக பல்கலைக்கழகம் உயர்கல்வி ரெண்டு வரைக்கும் இப்போ பிரதானமாக மாணவர்கள் யோசிப்பாங்க, இது ஒரு பெரிய விஷயம். யூனிவர்சிட்டிக்கு போகிறது ஒரு பெரிய காரியம், அப்படி ஒரு பெரிய காரியமே இல்லை. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பேசிக்காக ஒரு 3 பாடத்தில் A லெவல்ஸ் எடுத்து அவனுக்கு அந்த ஜென்ரல் நாலேஜில் ஒரு 35-40 மார்க்ஸ் இருந்தாலே அவன் பல்கலைக்கழகத்துக்கு நுழைகிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்குது. இப்போ இலங்கையின் ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் பார்த்தீங்களென்றால் கிட்டத்தட்ட ஒரு எலிஜிபிள் டு என்டர் த யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. பல்கலைக்கழகத்துக்கு வாரத்துக்கான தகுதி இருக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்துக்கு மேலே இருப்பினும், ஆனால் ஆக்சுவலி வாராக்கலண்டா கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 தாண்டா. இது நான் சொல்கிறது ஹையர் எஜுகேஷன் ஃபுல்லாக. அப்போ இந்த மாணவர் கட்டாயம் யோசிக்கணும், யூனிவர்சிட்டி போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு 3 பாடத்தில் எஸ் இருக்குது, ஜென்ரல் நாலேஜ்லேயும் உங்களுக்கு தகுதி இருக்குது, ஆங்கிலம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு ஈஸியாக போகலாம். உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் தடையுமாக இருக்காது. அப்போ எல்லா மாணவர்களும் பல்கலைக்கழகத்துக்கு போகலாம். அதுக்கு ஒரு பிரச்சனையான விஷயமே இல்லை. உயர்கல்வி கற்பது என்றது உங்களுக்கு ஒரு தடையான விஷயம் இல்லை. அடுத்து நாங்கள் பார்க்கலாம், அதாவது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு காலம் நவாலியில் பிறந்திருந்தாலும் குறிப்பிட்ட சில காலம் நீங்கள் புலம்பெயர் தேசத்திலும் இருந்திருக்கின்றீர்கள். அதன் பின்னர், அதாவது நீங்கள் நாட்டில் இருந்த காலத்திலும் அதன் பிறகு நீங்கள் புலம்பெயர் தேசத்துக்கு சென்றதன் பின்னர் மீண்டும் நாட்டுக்கு வந்ததுக்கு பின்னரும் எவ்வாறான ஒரு வித்தியாசம், அதாவது இன்றைய அந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் எவ்வாறான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள்? ஏன்னா உங்களை போன்றவர்கள் தான் அதனுடைய அந்த வித்தியாசம் தெரியும். இது அதாவது ஒரு புதுசாக இப்போ நான் படிக்க போய்க்க இந்த வயசு கிட்டத்தட்ட ஒரு 20-21 வயசு இருக்கு.
போய் அந்த நாட்டுக்கு போய்க்க எங்களுக்கு ஒரு பெரிய கல்ச்சரல் ஷாக். இங்கே இருந்து வேறு ஒரு சுற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரம். அப்போ அந்த கலாச்சாரத்தை பார்க்க சரியான ஷொக்காக இருக்கு மக்களுக்கு. அவன் என்னோட பாவனை கதைக்கிறது, அவன் மொழி. இப்போ நீங்கள் இங்கே கதைக்கிற ஆங்கிலம் வேறு, அங்கே கதைக்கிற ஆங்கிலம் வேறு. இங்கே நீங்கள் கேட்குற விஷயங்கள், படத்தில் பார்க்குற விஷயங்கள்லாம் அங்கே அப்படி ஒன்றும் இல்லை. அது ஒரு வித்தியாசமான உலகமாக இருக்கு. அங்கே ஒரு கொஞ்சம் காலம் இருந்துச்சு. திருப்பி நாங்கள் இங்கே வருவோம் ரெண்டு வந்தால் திருப்பி எனக்கு இங்கே ஒரு கல்ச்சரல் ஷொக்காக இருந்து, இவங்க இப்படி இருக்கிறாங்க. இப்போ என்ன நான் ஒரு முற்றிலுமான ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்தி அங்கவே சரி திருப்பி வருவோம்னு பார்த்தா இது வேறு ஒரு உலகமாக மாறி இருக்குது. இதை நான் கிளியராக சொல்ல வேணுமெண்டா இது எனக்கு ஒரு கல்ச்சரல் ஷொக்காக இருந்ததே ஒழிய, வெளிநாட்டுக்கு போயிட்டு கனகாலம் இருந்துட்டு வாராக்களுக்கு கட்டாயம் இந்த ஷொக் இருக்கும் இந்த சமுதாயத்தில். உண்மைதான். அதாவது அந்த காலகட்டமாக நான் நினைக்கின்றேன், நீங்கள் ஒரு 10-15 வருடங்களுக்கு பின்னர் நீங்கள் தாய்நாடு திரும்பிடுங்கள். ஆனால் அந்த நட்பு வட்டாரம் நீங்கள் ஒரு மனிதனை கூறுவார்கள், ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால், ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் நண்பர்களும் இருக்கின்றார்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? நிச்சயமா. நண்பர்கள் என்ன நெறிப்படுத்தினதில் இந்த நண்பர்களுக்கு சரியான பங்கு இருக்குது. எனக்கு இப்போ 50 வயசு. என்னுடைய நண்பர்கள் சில பேர் வெளிநாட்டிலையும் இருக்கிறார்கள். சில பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீ இந்த ரிசர்ச் பேப்பரை பார்த்து நீ ஆண்டுவாங்க. பார்க்கலண்டா உடனே ஏச்சு விடும், நீ என்ன செய்தோன்னு இருக்கிறா, இதுகளை பேரப்பா, இதெல்லாம் பார்த்தா தான் நீ செய்யலாமண்டு. அப்போ எனக்கு 50 வயசுல இப்படியான நட்பு வட்டத்தில் இருக்கிறார்களும் இருக்கிறாங்க. மற்றது தான் சொல்லுவாங்கள்ல, இஃப் யூ நோ த 18 யூ வில் நோ தி another 18. இப்போ நண்பர்களுடைய நண்பர்கள் எனது நண்பனாக இருப்பார்கள். அப்போ நான் எனது நண்பனுடைய நண்பன் இன்னொரு துறையில் சிறந்தவராக இருந்தால் அவனை பற்றியும் நான் அறிஞ்சு கொள்ளுவேன். இது கட்டாயம். என்ன வழிப்படுத்தினதில் நான் சொல்லுவேன், ஒரு 50% பங்கு பெற்றோருக்கு இருந்தால் மிச்சம் 50 நண்பர்களுக்கு கட்டாயம் இருக்கு. பொதுவாக அதாவது கூறுவாக இந்த நட்பை நாங்கள் உரிய முறையில் தெரிவு செய்ய வேண்டும் என்று. நீங்கள் சிலர் நண்பன் நல்ல நிலையில் வர வேண்டும் என்று நினைக்கின்ற நட்புகளும் இருக்கு. அவன் நல்லாக வருகின்றான், ஆனால் அவன் அப்படி வரக்கூடாது என்று நினைக்கின்ற நட்புகளும் இருக்கு. நட்பு வட்டாரத்தை எவ்வாறு ஏனென்றால் இன்றைய நாங்கள் பார்க்கலாம், அதாவது நான் நினைக்கின்றேன், உங்களை நீங்கள் வளர்கின்ற பொழுது உங்களை நெறிப்படுத்துவதற்கு பலர், அதாவது தாய் தந்தை, நான் நினைக்கின்றேன் பேரன் பேத்தி இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் தனி குடும்பம் என்று வருகின்ற பொழுது பிள்ளைகளை இன்று இந்த பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற பொழுது தாய் தந்தை இருவரும் கட்டாயம் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை. பிள்ளை தனிமையில் இருக்கின்றது. எனவே அந்த பிள்ளைகள் இன்றைய இந்த பிள்ளைகளை அவர்களுடைய தெரிவு, அதாவது நல்ல நண்பரை தெரிவு செய்வது எப்படி என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அல்லது அவர்கள் அந்த பாதை மாறுகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. இவர்களுக்கு உங்களை போன்ற அனுபவசாலிகளினுடைய அறிவு இன்றைய காலகட்டத்துக்கு தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? முதலாவது சொல்லுவினம், அந்த தாரமும் குருவும் தலையெழுத்து. எங்களுக்கு சில வேளை நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு தலையெழுத்து நல்லமாக இருக்குது போல தெரியல. இந்த நல்ல ஆசிரியர்மார் கிடைச்சது. உதாரணமாக நான் போட்டுக்கிற இந்த லைட் கலர் ஷர்ட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கும். என்னுடைய ஆசிரியர், நான் இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆசிரியர், அவர் பேரையும் சொல்கிற பெருமைப்படுற மிஸ்டர் ஆனா மரியதாஸ். அவர் என்னென்னா கொஞ்சம் கலர் கூடின ஷர்ட் போட்டால் சொல்ல விட்டு மாற்றி போடுவாங்க. இப்படியான ஆசிரியர்கள் எங்களுக்கு இருந்திருக்காங்க. சரி, அந்த ஆசிரியர்களை விட்டு நட்பு வட்டாரம் பார்த்தோம்னா, இந்த நட்பை தெரிவு செய்ய அந்த நண்பனை எங்களுடைய அப்பா சொல்லுவார், வீட்டை கூட்டி கொண்டு வாங்க. எங்களுடைய அப்பா அவரோட கதை கேட்க தெரியும், அவைகளுக்கு தெரியும். அப்போ பொதுவாக நண்பரை நாங்கள் ரோட்டில் மீட் பண்ணுறதில்ல, அவைகள் வீட்டில் வருவினோம். அவர்கிட்ட எங்களோட கயப்பினோம், நாங்கள் திருப்பி அவை இந்த வீட்டை போயினோம். அப்போ 2 வீட்டுக்காரருக்கும் தெரியும் எப்படியான ஃப்ரெண்டோட இவன் திரிகிறான். அப்போ சில வேளை அவையில் சொல்லிடுவான், தம்பி கொஞ்சம் பார்த்து நடவும். அப்போ எங்களுக்கு ஒரு சப்கான்ஷியஸில் பார்த்து நடக்கிறதா, அப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் ஒன்று வரும். ரைட், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த நெருடலோட நீங்கள் இப்போ இருப்பீங்க. இந்த நண்பரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றபடியே தான் வீட்டில் சொல்லி நம்ம பார்க்க கிளியராக தெரியும், இவரில் பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்குவோம். அப்போ பெற்றோருக்கு இது 100% பங்கு இருக்குது. ஒரு பிள்ளை ஒரு நட்போட தெரிய அந்த வீட்டை கூப்பிடுங்க. ஏன் ரோட்டில் கதைக்கு போகிறீங்க, வீட்டை கூப்பிடுங்க. எங்களோட வீடுகளெல்லாம் பொதுவாக வீட்டை கூப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸோட காய்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சி கொண்டு கேட்க சில வேளை நான் வாசிக்கிற புத்தகத்தை அவரை கொடுப்பேன், அவர் வாசிக்கிற புத்தகத்தை நான் தருவார். அப்போ இந்த நட்புன்றது வீட்டுக்கு கட்டாயம் தெரிய வேணும்.
யாரோட நட்பிலே இருக்கிறார். உண்மையில் இன்றைய இந்த காலகட்டத்துக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர் இனியாவது அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதாவது என்னுடைய பிள்ளை யாருடன் இருக்கிறது, நாங்கள் இல்லாத நேரத்தில் அவருடைய நட்பு எவ்வாறு இருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆனால் நான் நினைக்கின்றேன் நீங்கள் இருக்கின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது இருந்த உலகம் வேறு. அதாவது இந்த டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பங்கள் வந்து இவ்வாறானதாக இருக்கவில்லை. நான் நினைக்கின்றேன் தொலைபேசி கூட இருந்திருக்காது. ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றையும் நாங்கள் தொலைபேசியிலேயே முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் கல்வி செயற்பாடு என்று வருகின்ற பொழுதோ அது முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கின்றது. அதாவது போனிலேயே எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. எனவே இப்போது இருக்கின்ற இந்த தொழில்நுட்பத்தை சிலர் தவறாக பயன்படுத்துகின்றார்கள், சிலர் உரிய முறையில் பயன்படுத்துகின்றார்கள், சிலர் பயன்படுத்த தெரியாமல் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இருக்கின்ற பொழுது இல்லாத வசதிகள் இப்போது இருக்கின்றது. இதனை எவ்வாறு இன்றைய சமூகம் பயன்படுத்த வேண்டும்? நீங்கள் இந்த தொழில்நுட்பம் வந்து சொல்லிக்க வந்து நாங்கள் இருக்கிற காலத்தில் டெலிஃபோன் இல்லை, எலக்ட்ரிசிட்டியே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச குறைஞ்ச தொழில்நுட்பம் வந்து இந்த சைக்கிள், டைனமோவில் வந்து ரேடியோ கேட்கு. இதான் எங்கள்கிட்ட இருந்த அதி உச்ச தொழில்நுட்பம். பட் இப்போ நான் திருப்பி வரைக்கதான் சொன்னேன். நான் திருப்பி வரும்போது இருந்த ஷாக் என்னடா எல்லாட்ட கையிலையும் ஃபோன் இருக்குது. என்னுடைய மாணவர்கள் வச்சுக்கிற ஃபோன் வந்து மிக விலை கூடின ஃபோன், சிலவில் என்னிலுமாக பல மடங்கு விலை கூடினா அவைகள இந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜும் அப்படித்தான் இருக்குது. இதை நல்ல விஷயத்துக்கு பாவிக்கலாம். ஆனால் இப்போ எங்கே பிரச்சனை ஸ்டார்ட்னா எல்லாருக்கும் கட்டாயம் தெரிய வேணும், பேரண்ட்ஸுக்கும் தெரிய வேணும். இங்கே நாளைக்கு வேலை, அதாவது நீங்கள் சமூகத்தோட போயிருக்க 84% ஆராய்ச்சிகள் சொல்லுது இந்த ஸ்கில்ஸ், ஹியூமன் ஸ்கில்ன்னு சொல்லுவார்கள், தொடர்பாடல் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெளியில் வரப்போகுது. அது இமோஷனல் இன்டெலிஜென்டாக இருக்கலாம், கம்யூனிகேஷனாக இருக்கலாம். இந்த ஃபோன் ஒன்றையும் உங்களுக்கு தரப்போகிறது இல்லை. அப்போ ஃபோனை வச்சிருக்கிறது நல்லம், ஃபோனில் என்ன விஷயம் படிக்கிறதுன்றது நல்லம். ஆனால் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறது இந்த ஸ்கில்ஸ். இதை சொல்லுவோம் ஹியூமன் ஸ்கில்ஸ். நான் அதை சாஃப்ட் ஸ்கில் யூஸ் பண்ணுறேன். ஏனென்றால் நீங்கள் படிக்கிற விஷயம் ஹார்ட் ஸ்கில் இருந்தால் இது சாஃப்ட் ஸ்கில் இல்லை, இது ஹியூமன் ஸ்கில். அதாவது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். அப்போ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கோ, இல்லைன்னு சொல்லல. ஆன் த சேம் டைம் உங்களோட தொழில்நுட்பம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுறது போல இந்த ஹியூமன் ஸ்கில்லையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. இன்றைய தினமும் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் பேராசிரியர் அரவிந்த் சுவாம்பிள்ளை என்கின்ற பெருமுகரைத்தான், விரிவுரையாளர் அரவிந்த் சுவாம்பிள்ளை என்கின்ற பெருமுகரைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இவருடைய இந்த கருத்துக்கள், இதற்கு முன்னர் இவர் கூறிய கருத்துக்கள் இன்றைய இளம் சமூகம் மாணவர்களுக்கு மட்டுமில்லை, இன்றைய பெற்றோர்களுக்கு கூட முக்கியமான சில விடயங்களை கூறியிருக்கின்றனர். அதாவது எங்களுடைய பிள்ளைகளில் நாங்கள் தான் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய பிள்ளைகளினுடைய நட்பு வட்டாரம், அவர்களுடைய நடத்தைகளை நாங்கள் அவதானித்துக் கொள்வதனூடாக அவர்களையும் நாங்கள் எவ்வாறு சமூகத்தில் நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று கூறியிருக்கிறோம். சரி, அடுத்து நான் உங்களிடம் கேட்கின்ற, அதாவது அரவிந்த் சுவாம்பிள்ளை என்கின்ற மனிதர் படிக்கின்ற பொழுது, மாணவனாக இருக்கின்ற பொழுது ஒரு இலட்சியம் இருந்திருக்கு. நான் நினைக்கின்றேன் உங்களுடைய தந்தையார் ஒரு ஆசிரியர். ஆனால் உங்களுக்கு நான் படித்து பெரியவனாகி என்ன ஒரு இலட்சியம், அந்த இலட்சியம் வந்து என்னவாக இருந்தது? இப்போ நான் இந்த லட்சியத்தை சொன்னால் எல்லாரும் சிரிப்பிடும். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடணும். இப்போ பொதுவாக நான் வாசித்த நூல்கள் அந்த நேரத்தில் இந்த டெலிவிஷன், ரேடியோ ஒன்றும் இல்லாதபடியாக பாலகுமாரன் நூலில் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். பாலகுமாரன், ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, இந்த புத்தகங்களை வாசிச்சோன்னா கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு வருவோம். இப்போ எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன், அப்பா நான் சாமியாரைத்தான் போகிறேன். அவர் சிரிப்பார், நல்ல விஷயம், ஆனால் கள்ள சாமியாராக போகக்கூடாது. அப்போ எனக்கு அவர்கிட்ட இருந்த இந்த எங்களோட வீட்டை பார்த்தீங்கன்னா கணக்க புத்தகம் அடுக்கி வச்சிருப்பார். அப்போ அவர் மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், எல்லா புத்தகத்தையும் நான் வாசிக்கிறது வந்து பொதுவாக அந்த ஆன்மீகத்துக்கான ஒரு ஆவல் கூடிக்கொண்டு போனது. கிட்டத்தட்ட நான் என்னுடைய GCEOL கிட்டத்தட்ட அந்த இதுக்கான ஒரு சரியான ஒரு முயற்சியிலையும் செய்தேன். நான் அதுக்கு பிறகு நான் யோசிச்சேன், ரைட், ஓகே, இந்த ஆன்மீகம் கொஞ்சம் எனக்கு சரி வராது போல
என்றுதான் நான் என்னுடைய அடுத்த கட்ட துறையான இப்போ வந்து நான் ஒரே முறையில் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளுக்க போகையில்லை. முதல் தரம் நான் ஒரு பயோசயின்ஸ் படித்து அதில் கொஞ்சம் சரிவரை இல்லைன்னா என் அப்பா என்ன சொன்னேன், தம்பி உனக்கு இது சரிவரையில் போல ஒரு அடுத்த ஃபீல்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ அந்த நேரம் நான் திருப்பம் ஒருக்கா ட்ரை பண்ணேன். அது வந்து வேறு துறை, அதாவது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரை பண்ணி எனக்கு வந்து அந்த நேரம் ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைச்சது வெளிநாட்டுக்கு போய் கற்கிறதுக்கு. என்றபடியாக என்னால் வெளிநாட்டில் போய் கற்கக்கூடிய மாதிரி இருந்தது. அரவிந்த் சுவாம்பிள்ளைன்ற கனவு வந்து இப்படி வரணுமண்டி இல்லை, அரவிந்த் சுவாம்பிள்ளைன்ற கனவு ஒரு துறவியாக வரணுமண்டி இருந்தது. மாறிட்டு. சரி, உங்களுடைய தாய் தந்தையரிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன? எனது தந்தை, நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு கெட்ட வழக்கம் இருந்தது, இந்த புத்தகம். அவர் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 பேர், எங்கள் 6 பேருக்கும் ஒரே ஒரு வருமானம் வட்டி தரும் நபர். என்றபடியாக அவர் என்ன செய்வாருன்னா, அந்த பென்ஷன் வந்தோடனே அல்லது சம்பளம் வந்தோடனே இந்த சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி கட்டாயம் புத்தகத்துக்கு போகும். அது நிச்சயமாக ஆனந்த விகடன் இருக்கு. இந்த ஆனந்த விகடன் வாசிக்கிறதுக்கு எங்கட வீட்டில் 6 பேருக்கும் புடுங்குப்பாடு. சில பேர் என்ன செய்வாங்களா, அந்த ஆனந்த விகடன் எடுத்துக்கொண்டு டாய்லெட்டுக்கு ஓடிடுவாங்க, போய் அதுக்குள்ளே இருந்து வாசிக்கணும். என்னுடைய தகப்பனாரிடம் நான் கன விஷயங்கள் பெற்றிருந்தாலும் இந்த வாசிப்பு பழக்கம் இந்த வரைக்கும் எனக்கு இருக்குது. இன்றைக்கு எந்த புது புத்தகம் நல்ல புத்தகம் வெளியில் வருதோ அன்றைக்கு நான் எடுத்து அதை வாசிடுவேன். இந்த ஒரு நல்ல விஷயம் எனது தந்தையாரிடம் இருந்து நான் பெற்றுக்கொண்ட விஷயம். உண்மைதான். ஏனென்றால் இன்றைய இந்த காலகட்டத்தில் வாசிப்பு என்பது குறைந்து வருகின்றது. எதற்கெடுத்தாலும் தொலைபேசியில் நாங்கள் உடனே அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாசிப்பு ஒரு மனிதனை பூரணப்படுத்துகின்றது. அதனை நாங்கள் அரவிந்த் சுவாமிபிள்ளை மூலம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் வாசிக்கத்தான் எங்களுடைய அறிவு வளரும். அவருடைய அந்த தந்தையரிடம் இருந்த அந்த, அதாவது முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். தன்னுடைய தந்தையினுடைய வருமானத்தில் ஒரு பகுதி இந்த புத்தகங்கள் வாங்குவதற்காக செல்வதாக. உண்மையில் இன்றைய காலகட்டத்தில் புத்தகம் அல்ல, பத்திரிகைகளை கூட வாசிப்பது குறைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவ்வாறு, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த வாசிப்பு உங்களை எவ்வாறு, வாசிப்பு பழக்கம் எவ்வாறு உங்களுக்கு வந்தது, அது இன்று வரை, அதாவது ஆரம்பத்தில் உங்களுடைய தந்தையாரிலிருந்து இன்று வரை அது எவ்வாறு நீடித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவ்வாறான ஒரு செயல்பாடு நான் கேட்கின்றேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய தந்தையார் இருந்தது போன்று நீங்கள் இருக்கின்றீர்கள். நிச்சயமா அந்த சூழல் ஒரு மனுஷனுக்கு சரியான ஒரு ஆதிக்கம் செலுத்தும். உங்களோட வீட்டில் டிவி இல்லை, ரேடியோ இருக்குது, டிவி இல்லை, ஃபோன் இல்லை, என்ன செய்வீங்க? போய் ஒரு 10-15 நிமிஷம் நீங்களே விளையாடுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி வருவீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? ரிலாக்ஸாக இருக்கணும். என்ன செய்வீங்க? சரி, ரேடியோ கேட்பீங்க. ரேடியோவில் உங்களுக்கு விருப்பமான பாட்டு போடுதோ, சில வேளை வேறு பாட்டுகள், பழம்பாட்டுகள் போடும். அடுத்து என்ன செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கை எங்கே போகும்? புத்தகத்துக்கு போகும். அப்போ நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசித்து அந்த புத்தகத்தில் ஒரு ஆர்வம் வந்து வரவழிக்கிட்டுதுண்டா அடுத்த புத்தகத்துக்கு போவீங்க. இப்போ வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்லிடுறோமாவே எங்களை போல இல்லை, நாங்கள் கலாச்சார ரீதியாக அங்கே போய் பார்த்தீங்கன்னா பஸ்லேயும் புத்தகம் வாசிக்கிறான், ஸ்கூல்லையும் புத்தகம் வாசிக்க கொடுக்குறாங்க. இங்கே புக்ஸ், இந்த புத்தகம் தான் அவன்கிட்ட முக்கால்வாசி பேட்ட உலகமாக இருக்குது. எல்லாட்ட கையிலையும் கிண்டல்ஸ் இருக்குது, அவன் புக்ஸ் வாசிச்சு கொண்டு போகிறான். நீங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லாட்ட கையிலையும் ஃபோன் இருக்குது, நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்த்தோன்னு இருக்கிற முடியும். இந்த புக்ஸ் வாசிக்கிறது தான் உங்களோட கிரியேட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கில் வளர்க்குது. இங்கே தான் பல்கலைக்கழகத்துக்கு வந்து மாணவர்கள் பெருசாக வாரான்னா அவன் ஆராய்ச்சி கட்டுரையா சரி, அவன் ஆராய்ச்சி சரி, இந்த ரீடிங் தான் அவனை வளப்படுத்தி கொண்டு போகும். சரி, நான் உங்களிடம் கேட்கிறேன், அதாவது நீங்கள் இங்கிருந்து நீங்கள் ஒரு புலமை பரிசில் பெற்று நீங்கள் புலம்பெயர் தேசத்துக்கு சென்று படித்திருக்கின்றீர்கள். இங்கிருக்கின்ற அந்த கல்வி முறைக்கும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கல்வி முறைக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது? உதாரணமாக ஒரு பாடம், பொதுவாக இதை நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறோம். பொதுவாக வந்து ஒரு பாடம் கொண்டு வருது. அந்த பாடம் வரைக்க பிள்ளைக்கு தெரியணும் இது ஏன் நான் படிக்கிறேன். இங்கே வந்து போர்டில் எழுதி வாசிட்டு போன்னு சொல்ல மாட்டேன். உதாரணமாக முதல்ல என்னுடைய கற்பித்தல்னா ஒரு 45 நிமிஷம் வந்து ஒரு டாப்பிக்கை கொடுத்து அதுக்கான ஐடியாவை கொடுத்து மாணவர்களை கதைக்க வருது. ரைட், ஓகே, இதே என்ன நீ என்ன நினைக்கிற? உதாரணமாக இப்போ ஒரு QR கோட் சிஸ்டம் வருதுன்னா, QR கோட் சிஸ்டம் என்றால் என்ன, என்ன நன்மை என்ன, தீமை என்ன, நீ என்ன யோசிக்கிற? ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமான ஐடியாவில் கொண்டு வருவான். பிறகு நாங்கள் அடுத்த கட்டமாக தியரியை கொண்டு போவோம். தியரியை படிப்பிச்சு கொண்டு போயிட்டு
திருப்பி என்ன செய்வோம், திருப்பி கதைக்க விடுவோம். இந்த தியரியில் என்ன பிள்ளை இருக்கு, என்ன சரி இருக்கு. எல்லா தியரியும் சரியாண்டு இல்லை. அப்போ நாங்கள் ஒரு லிட்ரேச்சர், ஒரு தியரியை வந்து ஒரு கிரிட்டிக்கலாக மூவ் பண்ணி பார்க்க தான் அந்த பிள்ளைக்கு தெரியும் இந்த சமூகத்தோட இந்த பாடத்துக்கு தொடர்பு இருக்கா இல்லையா, இந்த 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 விஷயத்தில் நான் என்னத்தை மாற்றத்தை கொண்டு போகணும். எங்களோட எத்தனையோ பிள்ளைகள் கன விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கல்வி முறை இப்படி இருக்கிறபடியே தான் பெரும்பாலான வெளிநாட்டு பல்கலைக்கழகம் இதே கல்வி முறையை தான் வச்சிருக்கணும். பிள்ளைக்கு தெரிய வேணும் என்ன விஷயம் படிக்கிறார், ஏன் படிக்கிறார். நிச்சயமா அந்த ஸ்லைட்ல போட்டுட்டு வாசிச்சு கொண்டு வர கல்வி முறை இருந்து என்றால் அது பிரயோசனமே படாது. அந்த பிள்ளைக்கு ப்ராக்டிக்கலா தெரியணும், இதை வச்சு என்ன மாதிரி செய்யற, எப்படி அப்ளை பண்றாண்டு. இதே கல்வி முறை தான் வெளிநாட்டில் அவங்க செய்து கொண்டிருக்காங்க. பொதுவாக பார்க்கலாம், அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய மாணவர்களுடைய இதற்கு முன்னர் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களாக இருந்தால் என்ன, பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாக போகின்ற மாணவர்களாக இருந்தால் என்ன, சிலருக்கு ஆங்கிலம் என்றால் ஒரு பயம். அதாவது எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் நான் பாஸ் பண்ணல என்ற ஒரு பயம் இருக்கு. அவ்வாறானவர்களுக்கு உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அறிவுரை எவ்வாறானதாக இருக்கு? இதுக்கு என்னை விட பொருத்தமான ஆக்கள் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏனென்றா நான் முதலாவது ABCD படித்தது கிட்டத்தட்ட 3ஓ 4ஆம் வகுப்புல தான். நான் படித்த ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடம், முதல் ஸ்டார்ட்ல வந்து எங்களோட ஊரில் இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் என்ற பள்ளிக்கூடத்தில் படித்தேன். இப்போ அதில் 4ஆம் வகுப்புலையோ 3ஆம் வகுப்புல ABCD படிச்சினாங்க. இதே அந்த ஒரு ஒரு என்ன ஏன் இந்த மாயை வந்துன்னு தெரியாது. இங்கிலீஷில் படித்தா தான் நீங்கள் தமிழில் படிக்கலாம். பட் இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 15 நிமிஷம் இந்த BBC ரேடியோ கேளுங்க, அல்ல ஏதோ ஒரு இங்கிலீஷ் ப்ரோக்ராமும் கூட காதில் கேளுங்க. ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷம். சர்டிஃபிகேட்ஸ் ஒரு நாளும் இங்கிலீஷ் கதைக்காது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, போய் ஒரு இடத்துல படிச்சுட்டேன், சர்டிஃபிகேட் தந்துட்டான்ன்றபடியா எனக்கு இங்கிலீஷ் தெரியும். அது சர்டிஃபிகேட்ஸ் ஒரு நாளும் இங்கிலீஷ் கதைக்காது. நீங்கள் உங்களோட முயற்சியால் ஆங்கிலத்தை கேளுங்க ஒரு 15 நிமிஷம். உங்களோட ஃபோனிலே இவ்வளோ வசதி இருக்கு, ஒரு ரேடியோ போட்டு ஒரு ஹெட்ஃபோனை போட்டு கேளுங்க. ஒரு ஆள் கதைக்கிறது 15 நிமிஷம். இங்கேருந்து இருக்கிறார்கள் வெளிநாட்டு போனோடனே 3 மாசத்துல இங்கிலீஷ் கதைக்கணும், 3 மாசத்துல ஜெர்மன் கதைக்கணும், 3 மாசத்துல பிரெஞ்சு கதைக்கணும், டச் கதைக்கணும், அப்படி கதைக்கணும். இதெல்லாம் செவி வழி. நீங்கள் போய் ஒரு விஷயத்தை லிசன் பண்ணுங்க. 15 நிமிஷம் ஒரு நாளும் கேளுங்க. உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் சரியா வரும், உங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி கூடும், உங்களோட வோகேபுலரி கூடும். அடுத்த கட்டமா ரெண்டாவது கட்டத்துக்கு போங்க. இப்போ எல்லாரும் என்ன செய்யறது, இங்கிலீஷ் படிக்கணும் பண்றோன்னு ஓடி போய் ஒரு கோர்ஸுக்கு என்ரோல் பண்றது. அந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணி போட்டு சர்டிஃபிகேட் எடுத்தோன்னா சர்டிஃபிகேட் ஒரு நாளும் இங்கிலீஷ் கதைக்காது. நீங்கள் அந்த என்வாயர்மெண்ட்ல உங்களையே இன்வால்வ் ஆகுங்க. புத்தகம் வாசிங்க, இங்கிலீஷ் புக்ஸை வாசிங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு பயப்படுற விஷயமே இல்லை. உண்மைதான். ஆனால் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகி வருகின்ற மாணவர்கள், உங்களிடம் கல்வி கேட்க வருகின்ற மாணவர்கள், அதாவது அவர்களுடைய அதற்கு முன்னர், அதாவது அவர்களுடைய இந்த 17-18 வருட வாழ்க்கை என்பது வேறு. கல்வி பொதுத்தர பாடசாலை, கல்வி தர சாதாரண தரம், உயர்தரம். அதன் பின்னர் அவர்கள் பல்கலைக்கழகம் ஒன்று வருகின்ற பொழுது எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் உங்களிடம் வருகின்றார்கள்? அதன் பின்னர் அவர்களிடையே எவ்வாறான மாற்றம் வருகின்றது? இந்த பல்கலைக்கழக கல்வி என்றதும் பொதுவாக அந்த எங்களுடைய பேராசான் வின்சென்ட் டின்டோ சொல்லுவார், இது ஒரு ரிச்சுவல். அதாவது வந்து சில சமூகங்களோட ஒரு சடங்கு முறை. இப்போ ஒரு A லெவல்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான ஒரு என்வாரன்மெண்ட். அப்போ அங்கே நீங்கள் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் எல்லாரோடையும் வந்து இன்டகிரேட் பண்ணணும், சமூக தொடர்பாடணும். நீங்கள் கதைக்க வேணும். என்னுடைய பேர் என்ன, எனக்கு இது விளங்கல சார், இதை சொல்லித்தாங்க. ஒரு ஆசிரியரும் ஒரு பேராசானும் சொல்ல மாட்டான், எனக்கு சொல்லித்தர மாட்டான். அவை சந்தோஷப்படுவேன், வா இந்த கேபினுக்கு வான்னு சொல்லி கொடுப்பினேன். அப்போ அந்த ஒரு மாணவன் ஸ்கூல்லேருந்து வரைக்கும் அது ஒரு வேறு என்வாரன்மெண்ட்டுக்கு தான் வாரான். ஆனால் அந்த என்வாரன்மெண்ட்டை வந்தோடனே நீங்கள் அதில் அந்த என்வாரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளணும். பொதுவாக நாங்கள் அப்படி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய்க்க அந்த என்வாரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொண்டோமோ. அம்மா குளிர்க்க போய்க்க நாங்கள் இந்த மாதிரி சரத்தை கட்டிக்கொண்டு போயிடல, அந்த உடுப்பு போடணும். அந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்குள்ளே உள்ளுக்க வந்துச்சிங்கன்னா நீங்கள் அந்த என்வாரன்மெண்ட்டுக்குள்ளே உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு விரிவுரையாளரோட கதையுங்க, உங்களோட சக மாணவர்களோடு சேர்ந்து மற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுங்க. இப்போ யூனிவர்சிட்டி தான் 4 வருஷம் உங்களோட உலகம் இருக்கீங்க, உங்களுடைய செயற்பாடுகள் மாறிக்கொண்டு போகும். தனியாக வந்தம் படித்தன் போனன்னு இருந்தால் உங்களுடைய ஒரு நாளும் உங்களுடைய மதிப்பீடுகளோ அல்ல உங்களுடைய வேலைக்கான சந்தர்ப்பங்களோ அல்ல உங்களுடைய அறிவோ ஒரு நாளும் ஒரு மேற்பட்ட தளத்துக்கு போகாது. சரி,
அடுத்து நான் கேட்க போகின்ற கேள்வி என்ற இந்த காலகட்டத்துக்கு நான் நினைக்கின்றேன் அது ஒரு முக்கியமானதாக இருக்கலாம். ஏனென்றால் அந்த ஆசிரியர் மாணவர் உறவு, அதாவது நீங்கள் படிக்கின்ற பொழுது இருந்த ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறானதாக இருந்தது, கண்டிப்புகள் எவ்வாறானதாக இருந்தது, அதே போன்று இன்று இந்த காலகட்டத்தில் ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறானதாக இருக்கின்றது? என்னை பொறுத்தவரையில் என்னுடைய விரிவுரைகள் எப்படி இருக்கும் என்றால், எனது ஆசான் எனக்கு எப்படி படிப்பிச்சாரு அதே மாதிரி தான் நான் இப்பவும் படிப்பிச்சேன். மாணவர்கள் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்றாரு. என்னுடைய வகுப்பறைகளுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8:30 லெக்சர் ஸ்டார்ட் பண்ணுமெண்டா எல்லா பிள்ளையும் 8:25 வந்திருக்கும். எல்லா பிள்ளைக்கும் அந்த ட்ரெஸ் கோட் கிளியராக இருக்கும். இந்த அதாவது உன்னுடைய தாடியோ உன்னுடைய மீசியோ இந்த தலைவெட்டோ எப்படி இருக்கணுமென்று நான் கிளாஸ்ல லெக்சர்ல முதல் நாளே சில அறிவித்தல் கொடுப்பேன். உன்னை நான் எந்த விதத்திலையும் கண்ட்ரோல் பண்ண போறதில்ல. நான் நீ ஒரு வேலைக்கு போற என்வாரன்மெண்ட் வரைக்கும் இப்படித்தான் இருக்க வேணும்ன்றது ஒரு நியதி. அப்ப என்னுடைய வகுப்பறையிலே நான் இதுவரை காலமும் எதிர்கொள்ள இல்லை. ஒரு குளப்படி மாணவனோ அல்லது பிரச்சனையான மாணவனோ நான் எதிர்கொள்ளவே இல்லை. கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவங்கள் எனக்கு இப்போ ஒரு 15-16 வருஷ அனுபவம் இருந்தாலும் நான் அப்படியான ஒரு பிரச்சனையான மாணவர்களை எதிர்கொள்ளவில்லை. நான் எப்படி என்னுடைய ஆசிரியர்கள்ட்ட கல்வி கட்டணும் அதே மாதிரி தான் என்னுடைய வகுப்பறையும் இருக்கும். என்னோட வர மாணவன் ஒரு நாளும் ஃபோனை தொட்டு பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த மாணவன் ஒரு ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவனை வழி நடத்த வேணும். எங்களுக்கு தெரிய வேணும், தம்பி இது வகுப்பறை சரியோ, முதல் நாள் உங்களோட ஃபோன் சரியான முக்கியமான விஷயம், என்ன வேணுமாக்கு சொல்லும், அதுக்கு பிறகு நாங்கள் பாடத்தை தொடங்கலாம். மாணவனுக்கு கிளியரா சொன்னா அவனுக்கு விளங்கும். இஞ்சத்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் வடிவா விளங்கும். நீங்கள் எப்படி அவையில வழி நடத்துறீங்களோ அதே மாதிரி தான் பிள்ளை மோல்ட் ஆகும். என்னை பொறுத்தவரையில இப்போத கால பிள்ளைகளை நீங்கள் அதே மாதிரி சிறந்த முறையில வழி நடத்தினீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. இப்ப இருக்கிற பிள்ளைகள் நான் சொல்லுவேன் எங்களை விட கட்டிக்கார பிள்ளைகள் தான் நான் சொல்றேன். நன்றி. உண்மையில் ஏனென்றால் நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களாக இருந்தால் என்ன, யுவதிகளாக இருந்தால் என்ன, மாணவர்களாக இருந்தால் என்ன, பெற்றோராக இருந்தால் என்ன, ஏன் பாதுகாவலர்களாக இருந்தால் என்ன, அதாவது இந்த அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, அடுத்த கட்ட நகர்வு என்ன என்று வருகின்ற பொழுது உங்களை போன்ற இந்த அனுபவசாலிகளினுடைய சமூகத்தில் நல்ல நிலையில் இருக்கின்ற பிரமுகர்களினுடைய இந்த அறிவுரை அவர்களை தெரிப்படுத்துகின்றது. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைய இளம் சமூகத்துக்கு பல ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளை வழங்கிய அரவிந்த் சுவாம்பிள்ளை என்கின்ற மனிதருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி கூட சந்திப்போம். வணக்கம்.